கோவில்களிலே அருள் வடிவத்தோடு சிலை இருக்கிற
முதலாவது அது ஒரு இரண்டாவது அத்துறை எது என்றாலும் தன்னை அடக்கிக் கொண்டு ஒரு பொருளிலே வந்திருப்பவர். அப்படி அடக்கிக் கொண்டு வந்தாலும் சிந்தையான என்றால் சட்டத்தில் இருக்க முடியாது என்பார்கள். அதுபோல எம்பெருமான் எப்படி எளிமையாக வந்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. அப்படி எளிமையாக வந்த போதிலும் அடிவரைக்கு ஆரம்பங்களை தமிழ்படுத்தி தாழ்வுகளை எளிமையாக்கினால் வேதங்களையும் எளிமையாக்கினார். இவர் இறங்கியதற்கு அவராயிருக்கும் வேதம் இறங்கியதற்கும் பிரபுதம் என்பது தாமும் இறங்கி தனிமலையை தமிழ்மலையாக்கி அதையும் இறங்கிட்டு அவர்கள் உள்ளவரை புரிந்து கொண்டு வழிபடுவதற்குரிய ஆற்றலை கொடுத்தார். 4 அவர்கிட்ட படையினார். இப்படி செய்கிற பொழுது பொருளுக்கு ஆட்சிகள், பொருள் அறியாமல் செய்கள், கடனை செய்கள், பற்றில்லாமல் இருக்கிறது எத்தனை விளைவிக்கிறார்கள் அத்தனையும் மன்னித்து நம்மை அருள் செய்து ஆண்டு கொண்டிருக்கிறார். இது அப்படி 4வது. ஆக எல்லைகளுக்கு பறந்திருந்தால் கொண்டு பறந்திருந்தாலும் பார்க்கின்ற பொருள்களை நிறைந்து உட்கொண்டு உறைந்து நம்மையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நிலை அப்படி இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியாத பொருள்களுக்கு அப்போது உழைப்பதற்காக தமிழாலும் தமிழ் வழிவர்களாக இருக்கின்ற பாரே தமிழராக இருக்கின்ற தமிழ் தலைவர் முதலான அருட்சியின் தொண்டர்களாலும் மற்றொன்றின் எண்ணிழந்தாத குற்றங்கள் மீதும் அதை நஷ்டமாக கருதி நன்றி மன்னித்து உயிர்ப்பிற்கு உயிர்க்கின்ற உயர்மன்றவர்களாக இருந்தும் 4 நிலைப்பாடுகளே ஒன்று கடக்கிறார். அது எம்பெருமானுடைய தனிப்பெரும் முறையாக இவ்வுலகில் அவன் செய்கின்ற ஆட்சி, அதாவது வரம்பு கடந்தால் இருக்கின்றார்கள். பல வரம்புகளை ஏற்றுக்கொள்கிறார். ஒன்று பொருள் வரம்பு, இரண்டாவது நில வரம்பு. பொருள் வரம்பு எதிரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும்